அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் கொஷினுக்கு தாங்க ஆன்சர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, பைல்ஸ் இருக்குது மேடம் எனக்கு, ஸோ இதுக்கு என்ன முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கான முத்திரை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், இருந்தாலும் பரவாயில்ல. வாமன முத்திரை இதுக்கான ஒரு அற்புதமான முத்திரைங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஆள்காட்டி விரலையும் சுண்டு விரலையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, மேடம் எனக்கு மார்னிங் எந்திரிச்சா உடம்பெல்லாம் ஒரே வீக்கமாக இருக்குது, ஸோ இதுக்கு என்ன முத்திரைகள் ஏதாவது இருக்கா, முத்திரைகள் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணலாம். வீக்கம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிவிடுங்க. அதை தாண்டி நம்ம இப்போ முத்திரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்ர முத்திரை நல்லாவே வேலை செய்யுங்க. ஏன்னா ருத்ர முத்திரை உங்களோட உடம்பை டைட் பண்ணக்கூடிய ஒரு முத்திரை. ஸோ ருத்ர முத்திரை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு படுத்தீங்க அப்படின்னா காலையில் வீக்கம் நல்லாவே கம்மியாக ஆரம்பிக்கும். மேம் எனக்கு காலில் மத புணர்வு இருக்குது, அதே மாதிரி பாடி ஃபுல்லாக ரொம்ப பெயினாக இருக்குது, எங்கே பெயின்னே தெரில, மொத்தமாகவே வலிக்குது, அடித்து போட்ட மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட்டு முத்திரை இருக்குங்க. அது என்னன்னா சூன்ய வாயு முத்திரை. சூன்ய வாயு முத்திரை எப்படி செய்யணும்னா, ஃபஸ்ட்டு ஆள்காட்டி விரல் அண்ட் ஆகாய விரலை எப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வைக்கணும். இது மாதிரி உங்களுக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோவும் பதில்களும் காத்திருக்கு. நன்றி.